ஹலோ! இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ கட்லட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். 5 to 6 விசில் விட்டு நம்ம அதை பாயில் பண்ணி வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 பிரெட் நான் எடுத்திருக்கேன். அந்த பிரெட்டை பேனில் ஆயில் இல்லாமல் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். டோஸ்ட் பண்ண அந்த பிரெட்டெல்லாம் ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஜாருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இப்போ பாயில் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க ஃபோர்க்கை யூஸ் பண்ணி. இப்போ இந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் நம்ம 1/2 கப் ஆனியன், 1/4 கப் கொரியாண்டர் லீவ்ஸ், 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய ஆனியன் ஒரு ஆனியன் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கட்லெட்டை வெளியே கோட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்து அதில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை வச்சுக்கிடலாம். இப்போது அந்த பொட்டேட்டோ மிக்ஸை நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது அந்த பொட்டேட்டோ மிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி வச்சுருக்க மைதாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது பேனில் கொஞ்சம் ஆயிலை விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ கட்லெட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு சூடான சுவையான பொட்டேட்டோ கட்லெட்ஸ் ரெடி.